நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்களிடமிருந்து விவாகரத்து கேட்ட அவருடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல சில நாளுக்கு முன்னாடி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுவுல விஜய் அவர்களுக்கும் ஒரு நடிகைக்குமே தொடர்பு உள்ளது அப்படின்னு குற்றம் சாட்டியுமே இருந்தாங்க. அந்த நடிகையுடன் விஜய் அவர்கள் வெளிநாடுகள்ல சுற்றாரு, புகைப்படங்கள் எடுத்து சோசியல் மீடியாக்கள்ல பதிவு பண்றாங்க. இது என்னுடைய குழந்தைக்கும் எனக்குமே மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்தது அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. மேலும் தான் எவ்வளவோ சொல்லியுமே விஜய் அவர்கள் அந்த நடிகையுடன் உறவை முடித்துக் கொள்ளல, மீண்டுமே தொடர்ந்து அதே விஷயத்த பண்ணிட்டு இருந்தாரு. ஆகையால பாத்தீங்கன்னா அவரிடமிருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும் அப்படின்னு விவாகரத்து மனு ஒன்று சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருந்தது. இதனடுத்து சங்கீதா விஜய் அவர்கள் தற்போது ஏன் விவாகரத்து கேட்க வேண்டும், இவ்வளவு வருடங்கள் அமைதியாக இருந்துட்டு அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. அதாவது இவங்க சொன்ன விஷயம் 2021 நடந்ததா, ஆனால் தற்போது 2026 நடைபெறுது. எத்தனை வருடங்கள் ஏன் அமைதியாக இருந்தாங்க, நேரம் பார்த்து வச்சவர்களை அடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவா, இல்ல திமுகவுடன் கை கோர்த்துட்டாங்களா அப்படின்னு பல கேள்விகளுமே எழ தொடங்குச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அத்தனை கேள்விகளுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தளபதி விஜய் அவர்கள் புதிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளார் அப்படின்னுமே சொல்றாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் சங்கீதாவிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரா. மீண்டும் இருவரும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக வாழ வேண்டும், அதுவும் தங்களுடைய குழந்தைகளுக்காக அப்படின்ற முடிவை இருவருமே எடுக்கவில்லாங்க அப்படின்ற செய்தி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. கூடிய விரைவிலேயே இந்த மகிழ்ச்சியான செய்தி வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.